குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். மகான் திருமூலர் அவர்கள் அருள் செய்த திருமந்திரம் பாடல்களில் 4ஆம் தந்திரத்தில் அசபை என்ற தலைப்பில் சொல்லப்பட்டிருக்கும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போற பாடல் 900வது பாடல். மந்திரம் அனைத்தும் சிவ வடிவம் இருக்கின்ற மந்திரமேழாயிரமாம் இருக்கின்ற மந்திரமே மந்திரமில்லை இருக்கின்ற மந்திரம் சிவன் திருமேனே இருக்கின்ற மந்திரம் இவ்வண்ணன் தானே. இருக்கின்ற மந்திரம் அப்படின்னா அசபை எனப்படும் பிரணவ மந்திரம். அசபை என்று கூறப்படும் பிரணவ மந்திரமே 7000 மந்திரங்கள் ஆகும். அசபை என்ற மந்திரம் எத்தன்மையதாக இல்லை, பல வகையாய் உள்ளன. அசபை மந்திரமே சிவ வடிவமாய் உள்ளது. எனவே அசபை மந்திரமே யாவுமாய் உள்ளது. பாடல் 901. இருவகை மந்திரங்களின் இயல்பு. தானே தனக்கு தகு தானாகும். தானே யகார உகாரமதாய் நிற்கும். தானே ரீங்கார தத்துவ கூத்துக்கு தானேயுலகில் தனி நடந்தானே. ஓம் என்னும் போது சிவசக்தியினின்று பிரியாத நிலை. ஹ்ரீம் என்பது ஐந்தொழில் படைப்புக்கு தலைவர்களை விடுத்து தான் பிரிந்து விளங்கும் நிலை. வேறு வகையாய் சொன்னால் ஓம் என்பதில் சக்தியும் சிவமும் சமநிலையில் உள்ளனர் என்றும், ஹ்ரீம் என்பதில் சக்தியின் ஆற்றல் மிகுந்து சிவத்தின் ஆற்றலாம் அறிவு குறைந்து நிற்கின்றது என்றும் கூறலாம். பாடல் 902. இருக்கூத்தின் பயன். நடம் 2 ஒன்றே நளினம் அது ஆகும். நடம் 2 ஒன்றே நமன் செய்யும் கூத்து. நடம் 2 ஒன்றே நகை செய்யா மந்திரம். நடம் சிவலிங்கம் நலம் செம்பு பொன்னே. நடம் 2 அப்படின்னா சங்கார கூத்து, அற்புத கூத்து. நமன் அப்படின்னா யமன். நமன் செய்யும் என்றது யமனுக்கு வேலை தருவது. நகை செய்யா அப்படின்னா இகழ்ந்து பேசாத. கூத்து 2 சங்கார கூத்து அருள் பற்றி நிகழ்வது ஆதலால் அது நன்மையை தருவதாகும். மற்றொன்றான அற்புத கூத்து உயிர்களை பிறவியில் செலுத்துவது ஆதலால் அஃது யமனுக்கு வேலை கொடுக்கும் கூத்து. சங்கார கூத்தே உலகத்தவர் பழிப்புக்கு ஆளாகாத பிரணவ மந்திரம். கூத்து பயன் எடுத்த உடம்பு செம்பானது பொன் ஆவதை போன்று சிவமயமாய் ஆகும். இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். மீண்டும் 903வது பாடலில் சந்திக்கலாம். தேங்க்யூ.